ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த மல்லி வச்சு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மல்லியை டைரெக்டாக எவ்வளோ சட்னி வேணுமோ அவ்வளோ எடுத்து ஒரு எம்டி ட்ரை ஜாரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிட்டு சட்னி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதை ட்ரையாக கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஜார் எடுத்து அதில் போட்டு கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் இது கொஞ்சம் மிக்சியில் போட்டு ரொம்ப நேரம் க்ரஷ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த சீட்ஸு. ஒரு 5 minutes to 8 minutes போட்ட பிறகு தான் இந்த அளவுக்கு வரும். இல்லை எனக்கு க்ரஷ் பண்ணால் ரொம்ப நல்லா வராதுன்னு யோசிக்கிறவங்க டைரெக்டாக மல்லி பொடி கடையில் வாங்கிக்கோங்க. நல்லா க்ரஷ்ஷாக இருக்கிற பவுடர்ட் பேக்கெட் அது வாங்கிட்டு கூட இந்த சட்னியை நம்ம டைரெக்டாக பண்ண முடியும். இதோட அடுத்த இன்க்ரீடியண்ட் மிளகாய் வத்தல், பூண்டு, புளி. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னா 2 வத்தல் மட்டும் போதும். பூண்டு நிறையா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புளி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இன்க்ரீடியன்ஸை மட்டும் நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம். இந்த மல்லித்தூளை தனியாக ஒரு எம்டி தவாவில் அப்படியே ட்ரையாக லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த 2 ஒர்க்கும் முடித்த பிறகு சட்னி ரெண்டையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இதை எம்டி பேனில் இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பவுடரை கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம சட்னி பச்சை வாடை இல்லாமல் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அண்ட் இப்போது நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் நமக்கு எவ்வளோ வத்தல் போட போகிறோமோ அந்த வத்தல், எவ்வளோ பூண்டு தேவையோ பூண்டு, புளி, இதை எண்ணெயில் வதக்கணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் மட்டும்தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 வத்தல் இதுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை கொஞ்ச நேரம் நல்லா நல்லெண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்படி எண்ணெய் கூட இருக்கிறத பற்றி தப்பில்லை. நல்லா அந்த பூண்டு எண்ணெயில் வதங்கும் போது சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓவரால் ஹெல்த்திங்கிறதுனால கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இது செய்கிறது நல்லது. வீட்டில் யாரும் ப்ரிஃபர் பண்ணாட்டியுமே இது செய்கிறது நல்லது தான். ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது இது ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த இன்க்ரீடியன்ஸை இதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் ஆறணும். அது எல்லாமே ஆறுற வரைக்கும் ஒரு 5 minutes டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு மட்டும் சேர்த்து ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போது 5 minutes ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து திருப்பி ஒருக்க கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றாமல் க்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். நம்ம மீதி சட்னிக்கு மாதிரி டைரெக்டாக தண்ணி ஊற்றி இது ஓட்ட முடியாது, டேஸ்ட்டும் இருக்கவே இருக்காது. நல்லா ஆறுன அப்புறம் போடுங்க. இது தோசை இட்லி கூட மட்டும்தான் இது சாப்பிட முடியும். மீதி எடோடையும் இது மேட்ச் ஆகாது. எப்போல்லாம் இட்லியோ இல்லை தோசையோ பண்ணுறீங்களோ அப்போ வீக்லி ட்வைஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இதை பண்ணால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது தேவையான உப்பு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து அரைக்கணும். கொஞ்சம் நல்லா பவுடர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு அடுத்து நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டு இதை அதுக்குள்ளே கொட்டி நல்லா தாளிக்கணும். பேனில் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நிறையா தான் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த சட்னியை அதோடு ஆட் பண்ணிடலாம்.
இந்த சட்னி வந்து எண்ணெயில் இருக்கும்போது கொஞ்சம் தெறிக்கும், சுவரெல்லாம் தெறிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சு நல்லா இந்த பச்சை வாடை போகிற வரைக்குமே வந்து இதே மாதிரி வந்து எண்ணெயில் இருக்கணும். எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்.